மேம் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இந்த மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு பள்ளியில போய் பேசின விஷயம் எல்லா இடங்கள்லயுமே பூம் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல பார்த்தா அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அங்க மாணவர்கள் இருந்தாங்க, சின்ன சின்ன மாணவர்கள் குழந்தைகள் இருந்தாங்க, அது திறனாளிகள் இருந்தாங்க. அந்த இடத்துல எதுக்கு இவர் இதை போய் பேசினாரு, பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க. ஒரு தரப்பினர் அவர் பேசுனது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை மீறி அவர் பண்ணினது கிரைம் இல்லையா மேம்? ஆக்சுவலி அவர் அவரோட ஸ்பீச் ஏன் அப்படி பேசினாரு, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது அவரோட பர்சனல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம அதை பத்தி பெருசா கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கான ஒரு பெரிய கிரைம் அப்படின்றது வேணும்னா நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தான் எல்லா இடத்துலயும் முன் வைக்கிறாங்க. அது ஆன்மீக ரீதியாவும் இருக்கு, மத ரீதியாவும் கொண்டு போய் தான் மேம் வைக்கிறாங்க எல்லாத்தையும். கரெக்ட். சோ அது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பார்த்தேன் நானு. சோ எனக்கு எங்கேயுமே மத சார்பற்ற ஒரு ஸ்பீச் மாதிரி எனக்கு தெரியல அது. இப்போ क्वेश्चन எங்க ரைஸ் ஆகுதுன்னா, ஆன்மீகம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆன்மீகம் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்க ஆன்மீகம் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இட் வாஸ் ஆல் மாரல் வேல்யூஸ் தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. குழந்தைகளோட மன அமைதியை கெடுத்துட்டாரு. அந்த பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட மன அமைதி கெடுக்கப்பட்டது. கரெக்டுமா, அது நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு என்டையர் செக்ஷன் ஆஃப் பீப்புளை அவர் டார்கெட் பண்ணி சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க இந்த மாதிரி பொறுப்பீங்கன்னு நம்ம ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள சொல்லும் போது அவங்களுக்கு அது வலிக்கிறது ரொம்ப நியாயம். அதுக்காக அவர் மேல கேஸ் போடுறதும் ரொம்ப நியாயம். ஆனா இந்த ஒரு கேஸுக்காக 14 நாள் ஒருத்தவங்களை ஜெயில போடுவாங்க. இதை இவ்வளவு பெரிய இஷ்யூவா எடுத்து கொண்டு போனவங்க, இந்த மாதிரி நடக்கிற ரேப்பா இருக்கட்டும், பெண்களுக்கு நடக்கிற அநீதியா இருக்கட்டும், குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஏன் மேம் இவ்வளவு அவசரமா எந்த முடிவும் எடுக்க மாட்டேது இந்த அரசு? நான் உங்களை கேட்கணும் அந்த கேள்வி. ஆஸ் அ மீடியா நீங்க தான் அரசு இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். ஏன்னா பாக்குறதுக்கு இந்த மகாவிஷ்ணு எபிசோட்லயே எத்தனை கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்குமா, எத்தனை குழந்தைங்களை ரேப் பண்றாங்க. ரேப் விடுங்க, இப்ப கேங் ரேப் கேஷுவல் ஆயிடுச்சு. 6 பேரை ஒரு நாள்ல 6 பேர் மர்டர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஹிஸ்டரியிலே நடக்காத விஷயம் எல்லாம் தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி போக்கஸ் பண்ணாம மகாவிஷ்ணுன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்கூல்ல உட்காந்து பேசி அவர் வாய் தவறி விட்ட 2 வார்த்தையை புடிச்சிட்டு நீங்க இழுன்னு இழுத்துக்கிட்டு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரியதர்ஷினி ராகுல் கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த மகாவிஷ்ணு விஷயத்துல என்னென்ன நடந்திருக்கு, இது எவ்வளவு பெரிய கிரைம், இதனால சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். மேம் தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே இந்த மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு பள்ளியில போய் பேசின விஷயம் எல்லா இடங்கள்லயுமே பூம் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல பார்த்தா அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அங்க மாணவர்கள் இருந்தாங்க, சின்ன சின்ன மாணவர்கள் குழந்தைகள் இருந்தாங்க, அது திறனாளிகள் இருந்தாங்க. அந்த இடத்துல எதுக்கு இவர் இதை போய் பேசினாரு, பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க. ஒரு தரப்பினர் அவர் பேசுனது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை மீறி அவர் பண்ணினது கிரைம் இல்லையா மேம்? ஆக்சுவலி அவர் அவரோட ஸ்பீச் ஏன் அப்படி பேசினாரு, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது அவரோட பர்சனல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம அதை பத்தி பெருசா கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கான ஒரு பெரிய கிரைம் அப்படின்றது வேணும்னா நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆகஸ்ட் 28 அவர் போய் 2 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் பேசுறாரு. சோ டெக்னிக்கலி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவரை கூப்பிட்டுருக்கிறதே எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச்காக கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டா? கண்டிப்பா. மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னாலே என்னவா இருக்க முடியும்? சோ டெக்னிக்கலா மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்றதே நம்ம எத்திக்ஸ் பத்தி பேசுறது, மாரல்ஸ் பத்தி பேசுறது. மோட்டிவேஷன்ன்றதே அதுதானே, எது சரி எது தப்பு அப்படின்னு பேசுறதுதான் மோட்டிவேஷன். ஏன்னா மத்தபடி பேசுறது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல்ல புத்தகங்கள்ல நம்ம படிச்சிடுறோம். சோ ஸ்பெசிபிக்கா வெளியில இருந்து ஒருத்தவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நம்ம கூட்டிட்டு வரோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அறம் சொல்லி கொடுக்கறதுக்கு. கரெக்ட் தானே? என்ன சரி என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, என்ன பண்ணனா சரி அப்படின்றது சொல்லி கொடுக்கறதுக்கு. சோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இப்ப அவர் அங்க பேசிட்டாரு. பேசினதுல irrelevant-ஆ நிறைய பேசியிருக்காரு. பட் irrelevant-ஆ அவர் பேசினது that was his way of expression. அதாவது அவர் சூஸ் பண்ண வேர்ட்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன் அவரோட ட்ரெய்ட். அது அவர் எப்படி பேசணும்னு விருப்பப்படுறாரோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆனா இப்ப இங்க சர்ச்சை என்னன்னு வந்திருக்குன்னா,
இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, இதுல வந்து நடக்காத விஷயம், இது வந்து ரிலீஜியஸா வந்து கொண்டு போறாங்க. இதுல ஆன்மீக ரீதியா கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா இடத்துலயும் முன் வைக்கிறாங்க. அது ஆன்மீக ரீதியாவும் இருக்கு, மத ரீதியாவும் கொண்டு போய் தான் மேம் வைக்கிறாங்க எல்லாத்தையும். கரெக்ட். சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் அந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி பார்த்தேன் நானு. சோ எனக்கு எங்கேயுமே மத சார்பற்ற ஒரு ஸ்பீச் மாதிரி எனக்கு தெரியல அது. ஏன்னா அவரு பேசுறது வந்து சித்தர்கள் பத்தி பேசுறாரு, நம்ம திருவள்ளுவர் பத்தி பேசுறாரு, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது வந்து நம்ம சின்ன வயசுல சராசரியா நம்ம வீட்டுல சொல்லி வளர்க்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். தப்பு பண்ணா சாமி கண்ணு குத்திரும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாளைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னா நீங்க என்ன தூக்கி ஜெயில போட்டுருவீங்க அப்படின்ற நிலைமை தான் இது, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். கண்டிப்பா. ஆனா அத வந்து அவரு ரொம்ப அழுத்தமா வந்து டிசேபிள்டா நீங்க வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏழையா பிறப்பீங்க, பணக்காரங்களா பிறப்பீங்க, இதெல்லாம் வந்து அவாய்டபிள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன். மேம் இந்த மாதிரி பேசுனது கிரைம் தானே மேம்? இந்த மாதிரி பேசுனது தவறு தானே? இதை வந்து நம்ம வந்து ரைட்னு ஒற்றுக்கொள்ள முடியாதுல்ல? அதுதான் நான் சொல்றேன். அது வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்மா. இப்போ கொஸ்டின் வந்து எங்க வந்து ரைஸ் ஆகுதுன்னா, ஆன்மீகம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஆன்மீகம் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அங்க ஆன்மீகம் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இட் வாஸ் ஆல் மாரல் வேல்யூஸ் தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. மாரல் வேல்யூஸ் பேசுறதுக்காக தான் நீங்க அவரை கூப்பிட்டுருக்கீங்களே, ஏன்னா அதுதான் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டுருக்கீங்க. சோ ஸ்பீச்சுக்காக நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க மாரல் வேல்யூஸ் பத்தி தான் பேசுவாங்க. அந்த மாரல் வேல்யூஸ் பேசும்போது அவர் தேவையில்லாம 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப அழுத்தமா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கிறது கண்டிப்பா தப்பு. அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அவர் அந்த மாதிரி பேசினாருன்ற ஒரே காரணத்துக்காக சோ இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்கூல்ல பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். செகண்ட்லி வந்து எந்த ஒரு ரிலிஜனா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், நமக்கு வந்து எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்கறது அந்த ஒரு மினிமல் அந்தந்த ரிலிஜன் கிட்ட இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் தான். கரெக்டா? சோ வந்து கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னா அவங்க பைபிள்ல என்ன இருக்கோ அதை பத்தி அவங்க வந்து அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. முஸ்லிம் பிரதர்ஸும் அந்த மாதிரிதான், ஹிந்துஸும் அந்த மாதிரிதான். சோ வி ஃபாலோ ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸ். ரிலிஜன் ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் ஃபாலோ பண்றது உண்டு. இதுதான் இந்தியால நடக்கிற ஒரு விஷயம். சோ ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து செக்யூலர் கண்ட்ரினா, நம்ம செக்யூலர் கண்ட்ரினா என்ன அர்த்தம்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்றதுதான் அர்த்தமே தவிர, செக்யூலர் கண்ட்ரி வந்து ஆன்டி ஹிந்துவிசம் கிடையாது. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ செக்யூலரா இருக்கிறதுனால நீ ஹிந்துவிசம் பத்தி பேசக்கூடாது அப்படின்றது தப்பு. செக்யூலரா இருக்கும் போது நீ இன்னொரு மதத்தை பத்தி தான் நீ தப்பா பேசக்கூடாது தவிர, செக்யூலரான ஒரு கண்ட்ரில நீ ஹிந்துவிசம் பத்தி பேசக்கூடாது அப்படின்றது அப்சல்யூட்லி ராங். இப்போ நான் என்ன கேக்குறேன், இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இது. ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு, பேசும்போது ஒரு லூஸ் டாக் மாதிரி irrelevant-ஆ எடுத்து சில ரெஃபரன்சஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. பட் அட் த சேம் டைம்ஸ் வேல்யூபிளா நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுதான் நம்ம கர்மான்னு சொல்றோம். நம்ம கர்மான்றது என்ன சொல்றோம், நீங்க பண்றதுக்கு வந்து நீங்க வந்து அதோட பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றதுதான் கர்மா. இதுதான் எல்லாரும் நம்புற ஒரு விஷயம், எல்லா மதத்திலும் நம்புற ஒரு விஷயம். பட் இவர் தேவையில்லாம சில வார்த்தைகள் சொன்னதுனால என்டையர் ஹிந்துவிசம் குவெஸ்டின் பண்றது, என்டையர் ரிலிஜனையே குவெஸ்டின் பண்றது வந்து இது தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன். மேம் இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை வந்துட்டு போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. அது வந்து ஏர்போர்ட்லயே ஸ்ட்ரெயிட்டா போய் 200-300 போலீஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. லைக் போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இப்ப 7 நாட்கள் அவரை வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன்ல அவரை எடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் என்ன மேம்? அவருக்கு போட்டிருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா இப்ப புதுசா வந்திருக்கிற செக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. புது கிரிமினல் லால வந்திருக்கிறது என்னன்னா வந்து கலவரத்தை தூண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினதுனால கலவரம் ஆனதுக்கு விட அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கலவரம் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவர் பக்கம் நாங்க இவர் பக்கம் அப்படின்ற கலவரம். சோ கலவரத்துக்காக வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறது. ஐ எம் டாக்கிங் கம்ப்ளீட்லி ஆன் லீகல் கிரவுண்ட்ஸ்மா. லீகலா இதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையான்றதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்ஜெக்ஷனபிள் விஷயங்கள்ல வந்து அவர் சொசைட்டியை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு. சோ வந்து திரும்பவும் அதுதான் சொல்றேன். ஒரு மதத்தை சார்ந்த ஒரு விஷயத்த, இன்னொரு விஷயம் என்னன்னா என்னது மூட நம்பிக்கை வந்து நிறைய இருக்கு இதுல. இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு பெர்செப்ஷன். மூட நம்பிக்கை நீங்க எப்படி சொல்வீங்க? அப்ப மதமே மூட நம்பிக்கையா தானே இருக்கணும். மூட நம்பிக்கைன்னா இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இருக்குன்னு நம்புறதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அப்படி நான் என்ன கேக்குறேன், எந்த மதத்துல இருக்கிறவங்க எந்த கடவுளை போய் பார்த்திருக்காங்க?
அப்ப நம்ம ரிலிஜனையே கொஸ்டின் பண்றோமா? ஒரு தப்பு அப்படின்னா நம்ம அந்த தப்பை சார்ட் அவுட் பண்ணுமே தவிர அந்த தப்பு ஒட்டி இருக்கிற ரிலிஜனை நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், இப்போ வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ல எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கு, எத்தனையோ காலேஜஸ் இருக்கு. நானே குழந்தையா இருக்கும் போது நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கும் போது நீங்க வந்து கும்பிடுற சாமி வந்து சாத்தான்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்ப அவங்களெல்லாம் நம்ம அப்ப தூக்கி உள்ள போட்டிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் இவர் ரிலிஜியஸா இன்னொரு ரிலிஜன் நீங்க தப்பு, நீங்க மேல கீழன்றத சொல்லல. கரெக்டா? நம்ம ஹிந்துவிசம் வந்து நிறைய பேர் உட்கார்ந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்காங்க. நீங்க வந்து தேங்காய் உடைக்கிறது தப்புன்னுவாங்க, நீங்க வாழைப்பழம் வைக்கிறது தப்புன்னுவாங்க, நீங்க வந்து என்னது குரங்க சாமி கும்பிடுவீங்கன்றாங்க, நீங்க வேப்பையில சாமி கும்பிடுறீங்கன்றாங்க. நம்மள வந்து ஹியூமிலியேட் பண்ணாத ஒரு ரிலிஜன். மேம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்கல்ல மேம், ஹிந்துஸ்குள்ளேயே வந்து இந்த தரப்பினர் தான் உள்ள போய் சாமி கும்பிடணும், இந்த தரப்பினர் உள்ள போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸுமே இருக்குல்ல. ஆமா பட் நான் கேள்வி கேட்கறது என்னன்னா, இங்க நீங்க ஒட்டுமொத்த ஹிந்துஸ் எல்லாம் இப்ப கொஸ்டின் பண்றீங்க. இப்ப எங்க நீங்க ரிலிஜன் எங்க இருந்துமா வந்தது? யாரோ ஒருத்தர் வந்து சொற்பொழிவு ஆட்டுறாருமா, அவர் ஆட்டும் போது ஏதோ ஒண்ணு வாய்க்கு அந்த மாதிரி அவர் பேசிட்டு போகும்போது நீங்க எப்படி எல்லா ரிலிஜனை கொஸ்டின் பண்ணீங்க? ரிலிஜியஸ் பிராக்டிஸ் எப்படி கொண்டு போறீங்க? இங்க ரிலிஜன் எங்க இருந்து வந்திருக்கு? இப்ப இது தேவையில்லாம இத மதமா யாரு மாற்றுறது? இது மதமே இல்லையே. இங்க அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுக்கிற டைம்ல அவர் இரலவெண்டான எக்ஸாம்பிள் அவர் எடுத்து சொல்லும் போது இதுல ஹிந்துவிசம் எங்க இருந்து வருது? கண்டிப்பா. ரெண்டாவது விஷயம், இப்ப வந்து என்ன கேக்குறாங்க, பப்ளிக் பீஸ வந்து டிஸ்டர்ப் பண்ண ஒரு குழந்தைகளோட மன அமைதியை கெடுத்துட்டாரு. அந்த பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட மன அமைதி கெடுக்கப்பட்டது. அவர் பேசின வார்த்தைகளால அவங்க வந்து மனது ரொம்ப புண்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரெக்ட்மா, அது நான் இல்லன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு என்டையர் செக்ஷன் ஆஃப் பீப்புள வந்து அவர் டார்கெட் பண்ணி சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க இந்த மாதிரி பொறுப்பீங்கன்னு நம்ம ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள சொல்லும் போது அவங்களுக்கு அது வலிக்கிறது ரொம்ப நியாயம். அதுக்காக அவர் மேல கேஸ் போடுறதும் ரொம்ப நியாயம். ஆனா இந்த ஒரு கேஸுக்காக 14 நாள் ஒருத்தவங்களை ஜெயில போடுவாங்க. மேம் 5 பிரிவின் கீழ் வழக்கு போட்டிருக்காங்களா மேம்? அது கொஞ்சம் தெளிவா என்னென்ன பிரிவின் கீழ் போட்டிருக்காங்க மேம் அவர் மேல? ஒண்ணு வந்து செக்ஷன் 196 கிளாஸ் 1 கிளாஸ் A. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அப்ஜெக்ஷனபிள், அதாவது டிஸ்மினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்ஜெக்ஷனபிள் டு சொசைட்டி. அதாவது சொசைட்டிக்கு இவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனால சொசைட்டியே சீரழிகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு அது எனக்கு தெரிஞ்ச அந்த கோர்ட் வில் ஆல்சோ see it through laws தானே. நம்ம வந்து இன்டர்னலா நீங்க எவ்வளவு பேசிக்கலாம், நான் எவ்வளவு வேணா பேசிக்கலாம், மீடியா எவ்வளவு வேணா பேசலாம், பட் ஆன் ரெக்கார்ட் எவ்வளவு தூரம் அது நடந்திருக்குன்றதுதான் கேள்வி. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் அதாவது கலவரம் தூண்டுற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்றது. அடுத்தது அது வந்து செக்ஷன் 192. அடுத்தது வந்து 352 என்ன சொல்றாங்கன்னா வந்து பப்ளிக் பீஸ வந்து அவர் வந்து ஃபுல்லாவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. இவரோட ஸ்பீச்னால வந்து பெரிய பப்ளிக் அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கு எதுவும் தெரியல. அடுத்தது வந்து 353 பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெடிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரிலிஜன் அண்ட் காஸ்ட். சோ காஸ்ட் பத்தி இவர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. ஸ்ப்ரெடிங் என்ன சொல்றது, இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரிலிஜன்ல வந்து அதை இன்டர்பிரட் பண்ணலாம். இதுதான் நான் திரும்ப சொல்றேன், மூட நம்பிக்கை அப்படின்றது ஒரு ரிலிஜனுக்கு சேர்ந்தது. கரெக்டா? இப்ப வந்து 1/10 ஆஃப் யுவர் ஏர்னிங்க வந்து நீங்க கடவுளுக்கு கொடுத்தா உங்களுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படின்னு நம்புற நிறைய ரிலிஜன்ஸ் இருக்கா? இப்ப இது நான் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா? அது உங்களோட நம்பிக்கை தானே. கரெக்டா? சித்தருங்கள் எல்லாம் வந்து அவங்களால பறக்க முடியும், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்குன்னு இவர் சொல்றாரு. இது ஆமா இல்ல சயின்ஸா இல்லையான்றது வேற விஷயம். இது ஹிந்துவிசம்ல ஒரு நம்பிக்கை. சித்தர்களை நம்ம நம்புறது ஒரு வழக்கம். நமக்கு சித்தா மெடிசன் உங்களுக்கு வேணும், ஆனா சித்தர்களை நம்ம நம்ப மாட்டோம், அது வேற விஷயம். பட் எனி விச் வேஸ் இதுல வந்து எங்க நான் ஃபால்ஸ் ப்ரோபகண்டா என்ன பண்றேன், மேக்சிமம் அவர் என்ன பண்ணிருக்காரு, irrelevant எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. என்ன எக்ஸாம்பிள்? நீ இந்த ஜென்மத்துல தப்பு பண்ணனா அடுத்த ஜென்மத்தை இப்படி பொறுப்ப அப்படி பொறுப்பன்றது irrelevant எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளனேஷன் தப்பா கொடுத்திருக்காரு. மத்தபடி அவர் சொல்ற ஃபேக்ட் கரெக்ட் தானே? கண்டிப்பா மேம், கரெக்ட் தான். வந்து நீங்க அவரை வந்து இப்ப நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா, இப்போ இந்த இன்டர்வியூக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். when I was preparing for this interview, சும்மா கூகுள்ல சர்ச் பண்றதுக்குள்ள இன்னைக்கு சென்னையில ஒரு 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணியாச்சு, ஒரு அடலசன்ட் பையன் ரேப் பண்ணிருக்கான், கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு 16 மணி நேரம் வந்து தஞ்சாவூர்ல அந்த பொண்ணு 16 மணி நேரம் வந்து 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏறி இறங்கினதுக்கு அப்புறமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 2 ஜுவினைல். எவ்வளவு ஜுவினைல் கிரைம்ஸ்
கண்டிப்பா மேம். இத இவ்வளவு பெரிய இஷ்யூவா எடுத்து கொண்டு போனவங்க இந்த மாதிரி நடக்கிற ரேப்பா இருக்கட்டும், பெண்களுக்கு நடக்கிற அநீதியா இருக்கட்டும், குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஏன் மேம் இவ்வளவு அவசரமா எந்த முடிவும் எடுக்க மாட்டேது இந்த அரசு? நான் உங்களை கேட்கணும் அந்த கேள்வி. ஆஸ் அ மீடியா நீங்க தான் அரசு இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். ஏன்னா இன்னும் கண்டிப்பா நமக்கு நிறைய கண்டிப்பா. வேலை இருக்கு பாக்குறதுக்கு. இந்த 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 மகாவிஷ்ணு எபிசோட்லயே எத்தனை வந்து கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்குமா, எத்தனை குழந்தைங்களை ரேப் பண்றாங்க, ரேப் விடுங்க, இப்ப கேங் ரேப் வந்து கேஷுவல் ஆயிடுச்சு. 6 பேரை வந்து ஒரு நாள்ல 6 பேர் வந்து மர்டர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஹிஸ்டரியிலே நடக்காத விஷயம்லாம் தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி போக்கஸ் பண்ணாம மகாவிஷ்ணுன்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்கூல்ல உட்கார்ந்து பேசி அவர் வாய் தவறி விட்ட 2 வார்த்தையை புடிச்சிட்டு நீங்க இழுன்னு இழுத்துக்கிட்டு அவருக்காக ஒரு பெட்டாலியன் ஆஃப் போலீஸ் நீங்க ரெடி பண்ணி ஏர்போர்ட்ல போய் அவரை வந்து கைது பண்ணி அங்க இருந்து அவரை வந்து என்ன சொல்றது கிளாண்டஸ்டைனா ஒரு இடத்துல வச்சு நீங்க அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை போலீஸ்ல ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போய் 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சு இப்ப 7 நாள் எங்களுக்கு போலீஸ் கஸ்டடி வேணும்னு கேட்கறது இந்த கிரைம்க்கு ரெலவென்ட் கிடையாது. பட் இதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க இல்ல இவர் நிறைய கிரைம் பண்ணிருக்காரு, ஏதோ ஈமோ கோலி பண்ணையில வந்து அவர் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்காரு, கிரிமினல் கேசஸ் அவர் மேல இருக்கு, மர்டர் அவர் கேசஸ் ஏதோ 2000 கோடி வரைக்குமே ஏதோ வந்துட்டு ஏமாத்தி இருக்கிறாரு, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. கரெக்ட்மா. பட் அதெல்லாம் இன்னொரு கேஸ் தானே. தட்ஸ் நாட் டு டு வித் திஸ். கண்டிப்பா நீங்க அவர் என்ன இப்போ வந்து இந்த கேஸ் இந்த நிலைமையில நீங்க என்ன பிரிடெக்ஸ்ட்ல அவர் அரெஸ்ட் பண்றீங்க? இன்னைக்கு பிரிடெக்ஸ்ட் என்ன? ஸ்கூல்ல போய் அவர் பேசும்போது தேவையில்லாம வாய் விட்டாரு, இவ்வளவுதானே. தேவையில்லாம இரலவென்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு, இதுதானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ? 5 செக்ஷன் போட்டு அவரை தூக்கி உள்ள போட்டு கண்டிப்பா அவர் பண்ணது தப்பு தான். நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா தப்பு. இந்த என்ன சொல்றது டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புளுக்கு இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் தெம் எ லாட். சின்ன குழந்தைங்க மனசுல பதிஞ்சிரும் சில விஷயம் தான் அவங்களுக்கு. கண்டிப்பா தப்பு. அதுக்கேத்த மாதிரி நம்மளும் வந்து என்ன கிரைம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து என்ன ப்ரொசீஜரோ அது பண்ணிட்டு போறோம். இவ்வளவு தூரத்துக்கு பிரம்மாண்டப்படுத்தி லைவ் நியூஸ்ல காமிச்சு அவர் ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்தாரு, ஏர்போர்ட்ல இருந்து நம்ம கொண்டு போயிட்டோம்ன்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? என்ன பெருசா நடந்துருச்சு இப்போ? இதுக்கு மேல கிரேவ் கிரைம்ஸ் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு இவர் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியலையே. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது தமிழ்நாடு வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பான இடமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? தமிழ்நாடு வந்து இந்தியால ஒரு டைம்ல இட் வாஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்மா. ஆக்சுவலி வந்து தமிழ்நாடுல இருக்கிற எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற சேஃப்டி செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கட்டும், இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்த நாட்கள்லாம் இருந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இருந்து கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ்கோ கேஸ்னா என்னன்னா குழந்தைங்களுக்கு நடக்கிற செக்ஷுவல் அபியூஸ் அந்த கேசஸ் எல்லாம் பாக்ஸ்கோ அப்படின்ற ஆக்ட்ல வந்து சேரும். பாக்ஸ்கோ கேசஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியால நம்ம 3வது இடத்துல இருக்கோம். சோ இத பத்தி நான் ஒருத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளர் தான் அவர் என்கிட்ட சொன்னாரு, ஆமாமா கரெக்ட், நம்ம இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப we are very forward. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கேசஸ் நம்ம வெளியில போய் சொல்றோம் இத பத்தி. ஏன்னா நம்ம படிச்ச ஸ்டேட் இல்லையா, மத்தபடி யூபி பீகார் மாதிரி இடம்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா அங்க படிப்பு எல்லாம் கம்மி, நம்ம ஊர்ல படிப்பு அறிவு நிறைய இருக்கிறதுனால நம்ம போய் இதை கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னு. சோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பாக்ஸ்கோ கேஸ்ல நம்ம 3வது இடமா அப்படின்னா நம்ம என்ன நமக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கிறோம், நம்ம ரொம்ப படிச்ச ஸ்டேட் அதனால நம்ம 3வது இடத்துல இருக்கோம். நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட் யூபில தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ்கோ கேசஸ். அதுக்கப்புறமா வந்திருக்கிறது மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறமா வந்திருக்கிறது தமிழ்நாடு. சோ ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா நம்ம வெளியில போய் பேசுறோம் அப்படின்னு நம்ம நம்ம தட்டிக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. ஒரு கிரைம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, அது எப்படி நிறுத்தணும் அப்படின்றதுதான் சரியான விஷயம். சோ திரும்பவும் நான் எந்த பாயிண்ட்க்கு வரேன் அப்படின்னா இந்த சர்ச்சையில வந்து இவர் பேசுனது என்ன சரி என்ன தப்பு அப்படின்றது பேசுறதுக்கு ஐ எம் நாட் இஸ் PRO end of the day. பட் மாரல் சயின்ஸ் மாரல் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஒழுக்கத்தை வந்து நம்மளோட சொசைட்டில கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாரல் சயின்ஸ் எது சரி எது தப்பு, பயம் இருக்கணும், குழந்தைங்களுக்கு பயம் இருக்கணும். இந்த விஷயம் பண்ணணும்னா ஒரு பயம் இருக்கணும், தைரியம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே தட்ஸ் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கக்கூடாது. சோ குழந்தைங்களுக்கு அந்த மாரல் சயின்ஸ் மாரல் வேல்யூஸ் சொல்லி வளர்த்தா மட்டும்தான் எது சரி எது தப்புன்னு புத்தகத்தையும் தாண்டி குழந்தைங்களுக்கு என்னன்னு புரியும். சோ இந்த ஒரு விஷயம் நம்ம ஒழுங்கா பசங்களுக்கு சொல்லி கொடுக்காததுனாலதான் ஜுவினைல் கிரைம் வந்து தமிழ்நாட்டுல ஏறிக்கிட்டே போகுது.
பாக்ஸ்கோ கேசஸ் தமிழ்நாட்டுல ஏறிக்கிட்டே போகுது. இதோட அர்த்தம் வந்து நம்ம படிச்ச ஸ்டேட், அதனால நாங்க வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம்ன்றது கிடையாது. இதோட அர்த்தம் என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கிரைம் நடக்குது அப்படின்றதுதான். கண்டிப்பா மேம். தொடர்ந்து பேசலாம். பாஸ்கோ பத்தியும் நம்ம வந்து மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் மேம்.